ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை, அதாவது அந்த பிறப்பை வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு குழந்தை பிறந்ததை அஃபிஷியலாக ரெக்கார்ட் செய்யும் அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்து 21 நாட்களுக்குள் குழந்தையோட பெற்றோரோ இல்லை அந்த குழந்தை பிறந்த மருத்துவமனையோ கட்டணம் இல்லாமல் குழந்தை பிறப்பை வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். அதாவது 21 டேஸ்க்குள்ளே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா நம்ம எந்த ஃபீஸும் லேட் ஃபீயும் கட்ட வேண்டியதில்லை. அதுவே அந்த குழந்தையின் பிறப்பை 21 நாட்களுக்கு மேல் 30 நாட்களுக்குள் நம்ம வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னா ஒரு லேட் ஃபீயோட ரிட்டர்ன் பர்மிஷன் ஃப்ரம் த ரெஜிஸ்ட்ரார் நம்ம வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணலாம். 30 நாட்களுக்கு மேல் 1 வருடத்துக்குள்ளே அந்த குழந்தையின் பிறப்பை நம்ம பதிவு செய்யணும் அப்படின்னு சொன்னால் ரிட்டர்ன் பர்மிஷன் ஃப்ரம் த ரெஜிஸ்ட்ரார் ப்ளஸ் அஃபிடவிட் ப்ளஸ் லேட் ஃபீயோடு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பதிவு பண்ணணும். 1 வருடத்துக்கு மேலாயிடுச்சு நம்ம பிறந்த குழந்தையின் பிறப்பை வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா அதை நம்ம பதிவு செய்கிறதுக்கு எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் கிட்டேருந்து ஆர்டர் வாங்கியிருக்கணும், அஃபிடவிட் இருக்கணும், லேட் ஃபீ கட்டணும், ப்ளஸ் மேஜிஸ்ட்ரேட்டோட ஆர்டரோட மட்டும்தான் இதை பதிவு பண்ண முடியும். அதனால் எப்பொழுதுமே குழந்தை பிறந்தால் 21 நாட்களுக்குள் கட்டணம் இல்லாமல் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அந்த குழந்தை பிறந்ததை முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து நமக்கு பர்த் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. பர்த் சர்டிஃபிகேட்டுங்கிறது ஒரு குழந்தைக்கு மிகவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதனால் குழந்தை பிறந்த உடனே நம்ம வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க முதல்ல.